வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பிக் பாஸை விட்டு வெளியே வந்து நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா தீபக்கை விட அவங்க மனைவி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இன்டர்வியூ. என்னமோ கண்டஸ்டன்ஸ் மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ப்ளஸ் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் கொடுக்குற அந்த இன்டர்வியூஸ், அப்புறம் வந்து ஃபேட்மேன் வந்து சௌந்தர்யாவோட பேசி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் பிஹைண்ட் வுட்ஸு. பிஹைண்ட் வுட்ஸ் வந்து சௌந்தர்யா வச்சுட்டு நிறைய என்ன சொல்கிறது, ஒரு 2-3 இன்டர்வியூஸ் வெளியில் வந்துருச்சுங்க. அப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிறப்பவும் இந்த பொண்ணு தான் ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருந்திருக்காங்க. வெளியில் வந்தும் அவங்கள அப்படியே தான் என்டர்டெய்னராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து கப்பு என்னவோ வந்து முத்துக்குமரனுக்கு போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் கூட ரியல் என்டர்டெய்னர் யார், ரியல் வின்னர் யாருன்றது இப்போவாவது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஆமாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்புறம் அருணுக்கான ஒரு இன்டர்வியூஸ் பார்த்துருந்தோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட ஒரு ஃபேமிலியாக வந்து இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா வந்து அவங்க 2 பேருமே ஏற்கனவே 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஐடியா எல்லாமே இருந்தாலும் இது வரைக்கும் வந்து அருண் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து அர்ச்சனாவை பற்றி சொல்லலை அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு செல்லமாக ஒரு புரிதலோடு பேசியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்க்கவே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன்ப்பான்னு சொல்கிறது, இது மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து பிக் பாஸ்க்குள்ளே வந்த பிறகு தான் அவருக்கு தெரிய வந்ததா அவங்க அப்பா சொன்னது. அவங்க அம்மா சொன்னாங்க எனக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு இந்த பொண்ணை தான் பிடிக்கும்னு அர்ச்சனாவை புகழ்ந்து பேசினது, அர்ச்சனாவோட நல்ல குணங்கள், அதனால தான் அவங்க போன சீசனில் கூட கப்பு வின் பண்ணியிருக்காங்கன்னு இதில் தெரிய வருது. அர்ச்சனாவோட இன்னொரு நல்ல குணம் என்னென்னா, தீபக்கோட ஒய்ஃப் வந்து உள்ளே போயிட்டு எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. பட் ஓகே அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல தான். உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுமே பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா தீபக்கே ஆட்டிடியூட்னா தீபக்கோட பயங்கரமான ஆட்டிடியூட் தான் அவங்க ஒய்ஃபு. ஸோ உள்ளே போயிட்டு அவங்க ரஞ்சனி வந்து அவ்வளோ பேசுனாங்க, எல்லாரையுமே ஒரு மாதிரி பேசுனாங்க. பார்த்தீங்கன்னா அருணை வந்து கோச்சிக்கிட்ட விஷயம், அப்புறம் வந்து நீ ட்ரெண்டிங்கான ஹீரோன்னு சொன்னியடா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க அவங்க. அதுக்கு வெளியில் வந்துட்ட பிறகு கூட இவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறப்ப அர்ச்சனா, அப்புறம் வந்து சத்யாவோட ஒய்ஃபு ரம்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனி, ரஞ்சனி, இவங்க 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க. ரம்யா தான் பேசுங்க, அர்ச்சனா உங்களை பேசணுன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருக்காங்க. அர்ச்சனா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க. அவள் எவ்வளோ ஒரு ஜென்யூனாக இருந்திருக்கா பாருங்கள். அவளுக்கு அந்த கேமை பற்றின புரிதல் அவ்வளோ அழகாக இருந்திருக்குது அந்த பொண்ணுக்கு, அர்ச்சனாக்கு. இவங்ககிட்ட ஏன் இப்படி அருணை பற்றி பேசுனீங்கன்னு அவங்களும் கேட்கல. அருணை வந்து இப்படி பேசுறதுக்கு உள்ளே என்ன நடந்திருக்கோம் காரணத்தை அவங்க விளக்கவும் விரும்பி இருக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் சீசன் 7 வந்து கப்பை வின் பண்ணாங்களே, உள்ளெல்லாம் என்ன மாதிரியான கண்டென்ட் நடக்கும், அது எப்படியெல்லாம் மாறும், வெளியிலேருந்து பார்த்தா அது எப்படி புரிதல் இருக்கும், அப்படி எல்லாமே அர்ச்சனாக்கு தெரியும். ரொம்ப பிரில்லியன்ட் அந்த பொண்ணு போன சீசனில். அவங்க வந்து அதை பற்றி எதுவுமே கேட்கலன்னு இப்போ வந்து பேட்டியில் வந்து ரஞ்சனி வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து என்னை வந்து அது மாதிரி ஒன்றும் என்னை வந்து கேட்கல அவங்க, அதுவே எனக்கு கில்ட்டாக இருந்தது ஒரு மாதிரி. ஆமாங்க, கில்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அவர் பண்ணது வந்து தப்பாகவே எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்ட் தப்பே பண்ணாலும் அதை நான் சரின்னு தான் வாதாடுவேன், அவர் பக்கம்தான் ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுலாம் எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு என்ன சொல்கிறது, அந்த என்ன தான்ற அந்த கர்வம் வந்து அந்த இடத்துல தெரியுதுங்க. இதே தான் வந்து தீபக்கும் உள்ளே வந்து பண்ணியிருந்தார். ஸோ இவங்க வந்து பேசுறது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஒரு பெருமைக்கான ஒரு ரொம்ப திமிரான ஒரு ஆட்டிடியூடை தான் காட்டுது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இப்படி தான்றது நல்லா புரியுது மக்களுக்கு. ஆனால் வந்து அதை வந்து இவங்க நியாயப்படுத்தி பேசும்போது தான் கோபம் வருது. ஏன்னா இது வந்து மக்கள் பார்க்குற ஷோ. இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் புருஷன் வந்து தப்பு பண்ணாலும் உங்கள் புருஷன்றவர் உங்கள் வீட்டுக்குள்ளே தான். இது ஒரு பப்ளிக் ரியாலிட்டி ஷோ. இதில் வந்து அவங்க வீட்டுக்காரர் தப்பு பண்ணால் கூட அது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவாங்களாம். அப்புறம் எதுக்கு விளையாட வந்திருக்கீங்க அதான் கேட்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து அந்த டிவி சேனல்ஸில் அந்த விஜய் டிவியில் பார்த்துருப்போம்.
தமிழும் சரஸ்வதியும் இதில் பார்த்தா அவ்வளோ நல்லவனாக நடிச்சிருப்பா போல் நம்ம தீபக்கு. அதில் வந்து வில்லனாக நடிச்சிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரயானு. ஆனால் உண்மையிலேயே வந்து ரயான் தாங்க ஹீரோ, தீபக் தாங்க வில்லன். இதை தாங்க சொல்ல வரோம். ஆமாங்க. ஏன்னா ரயான் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பவித்ரா வந்து பயங்கரமான கன்னிங்கான ஒரு விளையாட்டை தான் விளையாடிட்டு இருந்தா. அது வந்து ரயானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் அவளை எப்படியாவது பிடிக்கணும், ஒரு திருடனை கண்டுபிடிக்கிற வேலையில தான் ரயான் ஈடுபட்டாரு. சிபிசிஐடி ஆஃபீஸராக இருந்தார், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவரால் லாஸ்ட் வரைக்குமே கண்டுபிடிக்கல. லாஸ்ட்டில் பிக் பாஸே ஒரு கதை வழியாக வந்து இந்த ஆடு வந்து எப்படியெல்லாம் இது பண்ணுச்சுன்றத முயல் பேரில் சொல்லி வெளியே தூக்கி அடிச்சாரு. ஒளிஞ்சு விளையாடுற முயல்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி அதை வெளியில் அடிச்சிட்டாங்க. ஏன்னா வெளியில் அனுப்புறதுக்கான வழி யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட அந்த ரயான் கூட ஹார்ஷாவே பிஹேவ் பண்ணலை. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த பொம்மை டாஸ்க்கு அது மாதிரி இருக்கும்போது அது டாஸ்க்கு அது அப்படி தான் வரும். ஏன்னா விளையாடும் போது என்ன பண்ணணும், அந்த கோபம் வரும், அந்த ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல. அதை பற்றி நம்ம தப்பாக எடுத்துக்கவே முடியாது. ஆனால் அந்த டாஸ்க்கை தவிர்த்து மற்ற இடத்துலலாம் ரயான் வந்து ரொம்ப டீசன்ட் ப்ளே, வெல் மேனர்டாக இருந்தான் ரயான் பார்த்தீங்கன்னா. ஆனால் அதெல்லாம் விட நான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், எனக்கு ஏஜ் அதிகம், இப்படிலாம் சொல்லி வாய்ஸ் அவடால் காட்டுற தீபக் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அதில் கீழே தான் இறங்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். தீபக்லாம் இவ்வளோ நாள் வந்திருக்க முடியவே முடியாதுங்க. என்னன்னா அவர் காலில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. அப்படியே வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல அந்த நொண்டி சாக்கு குதிரை அதுதான். இல்லைங்க, இன்னொன்று வந்து விஜய் டிவியோட இன்ஃப்ளூயன்ஸருங்க இவங்கெல்லாம். இவர் வந்து தீபக் ஆகட்டும், இந்த பவித்ரா, விஷால், இவங்கெல்லாம் வந்து விஜய் டிவியோட செல்ல குழந்தைகள். ஏன்னா அது உள்ள இருக்கிற மிகப்பெரிய ஆளுங்க தான் ரெக்கமெண்டேஷனாக உள்ள இருந்தாப்புல. ஏன்னா லாஸ்ட்டு வந்து இந்த கப்பு கொடுக்க வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ எல்லாமே வந்து அப்படியே நேருக்கு நேராக போட்டு உடைச்சிட்டாங்க. இவரெல்லாம் இருக்கவே தான் நான் உள்ளே வந்தேன், இல்லை உள்ளே வந்திருக்க முடியாது. ஆமாம், அது மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ தீபக் வந்து இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் உள்ளே இருந்தார். ப்ளஸ் வந்து விஜய் சேதுபதி சாரும் வந்து பயங்கரமாக ஒரு வாரமும் அவரை கொஞ்சியே என்ன பண்ணிட்டாரு, ஃபைனல் வரைக்குமே. நல்ல வேளை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வரல, கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால போனாரு. இல்லை வச்சுக்கலாம், அவன் தான் ஃபைனல். ஆமாம், இல்லை ரவீந்தர் சார் தான் சூப்பராக கேம் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அதை வெளியில் அவரும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் பண்ண ப்ளே தான். அவர் வேணும்னு சொல்லியிருக்கலாம், இல்லைனா சுனிதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, தீபக்கும் முத்துக்குமரனும் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லி உள்ளே சொன்னதுனால இவங்கெல்லாம் இப்படி வெளியில் போட்டுட்டாங்களே, வெளியில் சொல்லிட்டாங்களேன்றதுனால அப்போ டீம் என்ன பண்ணியிருக்கோம், தீபக் வந்து வெளியில் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி முத்துக்குமாரே வெளியே போக வேண்டியதாங்க. என்னன்னா முத்துக்குமாருக்கு வேற இன்ஃப்ளூயன்ஸு. ஏன்னா அவன் வந்து நிறைய அந்த பட்டிமனை ஆல்ரெடி சொல்லிட்டான். நம்ம பேசினா அவனை பற்றி பேசினா போர் அடிக்குது. ஏன்னா அவன் உள்ளே வந்தது எல்லாமே போலி, வெளியே வேலை. இந்த போலின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து ரவீந்தர் சார் வெளியில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக சொல்கிறாரு அந்த இடத்துல, அப்பாப்பா பிக் பாஸ் முடிஞ்ச உடனே வெளியில் வந்ததையும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட உண்மை முகமும் தெரியுதுங்க. பர்டிகுலராக ஒரு சிலர், இவங்களுக்கெல்லாமாடா நான் பேசினேன், டே என்னென்னமோ பேசினேன்னாடா உங்களை அப்படின்னும் போது அது முத்துக்குமரன் அடையாளப்படுத்தி காட்டுறத நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதை வேற இன்னொன்று சொன்னார், சௌந்தர்யாவை நான் வேற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணேன், ஆனால் உண்மையிலே ஜெனியூன் சௌந்தர்யானாரு. அது வந்து பெரிய விஷயம். அதுவும் வந்து நம்ம மிகப்பெரிய ரிவ்யூவர் அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், ஏன்னா அவர் வந்து அப்படி ஒன்று பேசினார். விஷ்ணு கூட அவர்கிட்ட கோவப்பட்டார். ஆனால் அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரவீந்தரே வந்து அதை உணர்ந்து இந்த பொண்ணு தான்ப்பா ரியல், மற்றவங்க எல்லாம் ஃபேக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. சௌந்தர்யா சூப்பர். அது ரியலு, மற்றவங்களாம் வந்து ரீலு, இதுதான் உண்மை. ஆமாங்க, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த முத்துக்குமாராக இருக்கட்டும், ஜாக்லின், பவித்ரா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரீல் ஷோவில் தான், அதாவது என்ன சீரியலு, அப்புறம் வந்து விஜய் டிவியோட ஷோஸு, அப்புறம் பட்டிமன்றம், இது எல்லாமே வந்து அவங்க பொய்யார் தான் ஒரு வேலையை பார்த்துட்ருக்குறாங்க அந்த இடத்துல. அவங்களோட உண்மையான இல்லை என்ன விஷயம்னா, இப்போ எப்படியாவது போனால் கூட அவங்க விஜய் டிவிலேயே காலத்தை ஓட்டிடலாம். அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு இல்லையா, மகேஷ், மற்றபடி நிறைய பேர் இருக்காங்க, முத்து, மகேஷ், நிறைய பேர், அதில் ஒரு ரகம் தான் இவங்க. ஸோ இது மாதிரி ஜிங்சாக் வேலை பண்ணுறவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து காலமாக இருக்குதுன்றது இவங்க மூலமாக தெரியுது. இதை வந்து தெரியாமல் இருந்தவர் தான் ரவீந்தர். இப்போ அவருக்கே தெரிஞ்சிடுச்சு பாருங்க. அவரே இப்போ உணர்றாரு, ஐயோ தப்பாக நம்ம இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத அவரே ஃபீல் பண்ணுறாரு. உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க, முத்துக்குமரனோட சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உடனே இவர் வந்து இப்போ ஃபேக் ஆயிட்டாரு, இப்போ வந்து இது தடம் மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபேட் மேனியே ரிவ்யூ பண்ணுறாங்க. இல்லை ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க.
இதுவரையும் முத்துக்குமார் வந்து இந்த வந்து எந்த ரிவ்யூவும் யாரும் வரல, அவனுக்கு வந்து ஆட்கள்லாம் வரையில. அவன் எங்கே போனாலும் சும்மா 4 பேர் பார்த்தான், உழைப்பு எல்லாம் உழைப்பை போட்டிருக்காங்க. ஆனால் சௌந்தர்யாவுக்கு இருக்கிற மாசு முத்துக்குமாருக்கு இருக்கா? கொஞ்சம் நீங்களே ஜென்ரலாக யோசிங்க. இங்கே எங்கே போனாலும் சௌந்தர்யா எவ்வளோ பேர், அதாவது கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரை எல்லாருமே சகஜமாக பழகுறாங்க. ஆனால் முத்துக்குமார் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இப்படி தான் சொல்ல வரோங்க. ஏன்னா முத்துக்குமார் வந்து அந்த இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் வந்து உட்கார்றாரு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் துபாய் போயிட்டு வந்தார். அடுத்தது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கிறாரு. ஸோ ஏழை மகன் வந்து மற்றவங்க வந்து அதாவது சேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிடுது, அவரை வந்து அந்த ஒரு இதுக்கு கொண்டு போகிறதுனால தான் பிக் பாஸ்குள்ளவும் அதே சேனல் என்ன பண்ணியிருக்கு, நிறைய மீடியா என்ன பண்ணிடுச்சு, அவரை வந்து கப்பு வாங்குற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஃபேட்மேன் இன்னொரு வருத்தத்தையும் தெரிவிக்கிறார் அவருடைய இன்டர்வியூவில். இந்த ஷோவில் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட இதுவில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பு கொடுத்தது வந்து அவ்வளோ வந்து யாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ரொம்ப நார்மலாக தான் போச்சு. அவரோட மணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த மணி பேக் எடுக்கிறதுக்காக ஓடினவங்களுக்கு பிரித்து கொடுத்தது இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற மாதிரியும் அதையும் சொல்லியிருக்கார். நிஜமாக அது எல்லாருமே பேசணும் தான். அதை பேசுறதுக்கு காரணம், அது செஞ்சதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா, இவர் வெறும் தமிழில் பேசுனதுனாலவோ மற்றவங்கள சுட்டி காட்டி வந்ததுனாலும் இவருக்கு இவ்வளோ மணி தேவையில்லை அப்படின்னு சேனல் வந்து டிசைட் பண்ணி இருந்ததுனால தான் இந்த காசு. ஏன்னா இவரை எப்படியாவது வெளியில் அனுப்பணும்னு பார்த்துச்சு, அவர் வெளியில் வரலை, முத்துக்குமரன் வந்து வெளில வரலை. அதனால் அவரோட மணியிலேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவர் தகுதி இல்லைன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க இல்லையா. ஏன் போன தடவை வந்து ஒருத்தர் வந்து அந்த மணி பேக்கை எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2 லட்சத்துலேயே எடுத்துருவார். நான் அவர் பேர் மறந்துடுதுன்னு வச்சிங்களேன். அவர் வந்து 2 lakhs எடுத்துருவார். அப்போ என்ன பண்ணுவோம், சேனல் திரும்பவும் காசு வைக்கும். ஸோ அது மாதிரி செகண்ட் டைமும் மணி வச்சுட்டு அந்த மணி பேக்கை எடுத்துகிட்டு போன கதை எல்லாமே நம்ம சீசன்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை. அதாவது இவர் வந்து இவ்வளோ மணிக்கு தகுதி இல்லை. ஏற்கனவே அவர் வந்து அந்த புல்லட்டு வந்து ப்ரைஸ் மணி அடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்புறம் இன்னொரு ஒரு இது பண்ணிட்டு வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 50 lakhs 50,000 வேறு எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு அவர் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் போயிருக்கும். ப்ளஸ் வந்து அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாகவும் இல்லைன்றத ஃபேட்மேன் வந்து வருத்தமாக தான் தெரிவிக்கிறாரு. எல்லாருமே வருத்தப்பட்டு தான் இது பண்ணோம். அதுக்கு காரணம் இதுதான்றத நம்மளோட கருத்தை நம்ம பதிவிடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரன்னருக்கு வந்து இது இல்லை, இன்னும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரைஸ் மணி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம், ஒரு அவார்டோ ரிவார்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலான்றது அவருடைய கருத்தாக இருக்குது. மக்களுடைய கருத்துமே அதுதான். சும்மா ஒரு அதுவும் விஜய் சேதுபதி சார் கொடுத்து கௌரவப்படுத்துனது ஒரு பெரிய விஷயம். மற்றபடி சேனல் வந்து ஒரு ரன்னரை வந்து இது பண்ணவே இல்லை. ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு வீடு, காரு, அப்புறம் வந்து மணிக்கு வந்து அமௌண்ட்டு, இது மாதிரிலாம் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த போன சீசன் வந்து பயங்கர ஹைப்பாக போச்சு. மணி எப்படி பதுங்கி வந்து ரன்னர் ஆனாரோ அதே மாதிரி முத்துக்குமார் பதுங்கி வந்து வின்னர் ஆயிட்டார். அதுதான் உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா போன சீசன் வந்து ரொம்ப ஹைப்பாக போனதுனால நிறைய பேர் வந்து இதில் வந்து ஸ்பான்சரில் இருந்தாங்க. இந்த தடவை வந்து ஸ்பான்சர்ஸ் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த நாடக நடிகர்களை விட்டு ஒரு பெரிய ஒரு கூத்தே நடந்து போச்சுன்னு வச்சிங்களேன். இந்த ட்ராமாலாம் நடக்கும்ல, முதல்லாம் தெருக்கூத்துக்கள்லாம் நடக்கும்ல, இதில் டான்ஸ் மட்டும் தான் இல்லை, கூத்து இல்லை. பட் வந்து நடிக்க செஞ்சிட்டாங்க, நடித்தே வந்து ஓட்டிட்டாங்க. இது என்ன சொல்கிறது, இது ரியல் ஷோ இல்லை, ரீல் ஷோன்ற மாதிரியே ஆயிடுச்சு. மக்களுக்கும் அப்படி தான் புரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இதனோட ஹைப் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருந்ததுன்னு வச்சுங்க. எதுக்காக இதை பேச வரோன்னா, ஏன்னா தீபக்குடைய மனைவி வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக, அதாவது தான் வீட்டுக்காரர் மேலே தப்பே இருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களாம். ஆமாம், இதெல்லாம் என்ன வித நியாயங்க, இதுக்கு கேட்கதாங்க உங்களுக்கு. ஆமாம், இவரெல்லாம் என்ன ட்ரெண்டிங்கான ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது என்னடா நீலாமா அப்படின்றாங்க. என்னங்க உங்கள் வீட்டுக்காருக்கு வயசாயிடுச்சு, அவர் இப்போ ட்ரெண்டிங் ஹீரோன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவருக்கு போயிட்டு ஒரு 25 வயசு வாலிபனுக்குரிய ஒரு கேரக்டரை ஒரு ரோலை கொடுக்க முடியுமா? அது கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து அப்படி சொல்லிட்டாரா இவர் நம்ம அருண் வந்து அது மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஏளன பேச்சாக பேசுகிறாங்க. அது எவ்வளோ தப்பு பாருங்கள். உள்ள அவருக்கு இருந்த கோபம் இருக்கும். அவருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட்டே நடந்திருக்குது தீபக்கும் அருணுக்கும். அதனால் அவர் ஏதோ பேசியிருப்பார். ஏன் விஷால் கூட தான் பேசுகிறார், என்னையா இந்த மனுஷன் காலில் அடிபட்ட மாதிரி நடிச்சுட்டே இருக்கிறாரு, அவர் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஹைப்பாக பண்ணுறாரு
இருக்கிறாரு, கிச்சனுக்குள்ளே யாருமே போக முடியலன்னு சௌந்தர்யாலாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரோட கேரக்டர் அந்த இடத்துல அன்னைய தினத்தில் என்ன அவங்களுக்கு தோணுதோ அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அங்கே உள்ள விளையாடினவங்களுக்கு தான் தெரியும் அங்கே இருக்கிற ப்ரெஷர் என்னவா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து இவங்க விமர்சிக்கிறது, இவங்க என்னமோ வந்து கண்டஸ்டன்ஸ் மாதிரி வந்து வெளியில் உட்காந்து பேசுறது நல்லா இல்லை. அதையும் வந்து தீபக் வந்து அந்த இடத்துல வழிமறிக்கிறாரு. ஏமா அன்னைக்கு தான் சண்டை நடந்தது, உள்ளே இருக்கிற விஷயமே வேறமா. தீபக்கே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப வஸ்ட்டுங்க. ஆனால் ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, அதை ரொம்ப பாஷாக இருக்கிற மாதிரி ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஒரு பணக்காரங்கள்லாம் ஒரு இது காட்டுவாங்கல்ல, ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. எவ்வளோ பணக்காரவங்க எவ்வளோ வந்து சட்டிலாக இருக்கிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் வந்து தீபக்கோட ஒய்ஃப் வந்து பண்ணுறது அது ரொம்பவும் நல்லா இல்லை. உள்ளே தான் பண்ணாங்க, சரி ஒரு கண்டென்ட்டுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ரயானை பேசினதாக இருக்கட்டும், அருணை பேசினதாக இருக்கட்டும் நம்ம நினச்சிருக்கலாம். அவங்கள விட சின்ன பொண்ணு அர்ச்சனா உள்ளே வந்தாங்க. அருண்கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்கவே இல்லை. நீ வந்து இவங்களை இப்படி பேசுனியா, அவங்க ஏன் உன்னை இப்படி பேசுனாங்க, தீபக்கை பார்த்து கேட்கவே இல்லை. நீங்கள் ஏன் அருண் மேலே இவ்வளோ கோவப்பட்டீங்கன்னு யாருக்கிட்டையுமே வந்து அர்ச்சனா பேசலை. ஸோ இவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்றதையும் இவங்க தீபக்கோட ஒய்ஃப் வந்து பார்த்து கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா யாரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. தெரிஞ்சுக்குங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரி நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த லெசனாக கூட இருக்கலாம்ன்றது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு வழியாங்க எல்லாரை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் மாசு சௌந்தர்யா தாங்க. உண்மையிலேயே வந்து சௌந்தர்யாவுக்கு இருக்கிற ஒரு வேல்யூ வந்து வேற யாருக்கும் இல்லைன்னு தான் இங்கே சொல்ல வரேன். ஆமாங்க, சௌந்தர்யா அந்த பிஹைண்ட் வுட்ஸ் நடத்துகிற அந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. அவ ஒரிஜினலுங்க, உண்மையாக தான் இருக்கா. பிக் பாஸ் இதுக்குள்ளே இருந்த வீட்டுக்குள்ளே இருந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அதே தான் அந்த பொண்ணு வந்து வெளியிலேயே இருக்காங்க. ஸோ அதே சிரிச்ச முகம், அதே மற்றவங்கள வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ணாடி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலி அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பிடிக்க சொல்லி ஒரு கேம் மாதிரி பண்ணுறாங்க, டாஸ்க் மாதிரி. அதை பண்ணும்போது கூட அந்த பொண்ணுக்கு பயப்படுது, கோவம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த கோவம் அதுக்கு வெளியில் வரவே இல்லை. அவங்கள ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்றது கூட அன்பாவே கேட்குது சிரிச்சுக்கிட்டே. அதனோட குணமே இப்படி தான். அது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்க, என்ன உள்ளே இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சௌந்தர்யா சொல்லியிருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை பார்த்து நான் என் குரலை பார்த்தோ என்னை பார்த்தோ யாராவது சிரிக்கிறாங்கன்னா பரவாயில்ல, இப்படியாவது என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்றதை நான் ஹாப்பியாக தான் எடுத்துக்குவேன் அப்படின்றது. அது எவ்வளோ பெரிய குவாலிட்டி. எல்லாருக்குமே அது மாதிரி குவாலிட்டி வராது, எல்லாருக்குமே கோபம் வரும். ஏன்னா எதுக்காக இது சொல்ல வரோம்னா, அந்த பொண்ணு குரலை வச்சு தான் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து ஓரம் கட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்தோம். அதே பிக் பாஸ் சீசனில் நிறைய பேர் வந்து அவளை மார்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே தெரியும். ஏன் விஜய் சேதுபதி சார் இதுக்கே வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை கூட வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துன்னு வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் நாயகியாக வந்து நம்ம சௌந்தர்யா இருக்காங்கன்னு சொல்ல வரோங்க. ஆமாங்க, கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக தான் இருக்குது சௌந்தர்யா எப்படியாவது போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நாங்கள் கட்டாயம் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு யாரும் தெரியல இதை விஷயம், யாரை அணுகணும், எப்படி போய் பார்க்கணும். பட் வந்து அவங்களோட பேக்கரி நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அதன் மூலமாக போய் பார்த்துட்டு பேசிட்டு நம்ம சேனல் சார்பாக ஏதாவது அவங்கள பேச வைக்கணுன்றது தான் எங்களுக்கும் ஆசை. ஏன்னா வந்து மனசை கவர்ந்துருக்கிறாங்க அவங்க, அதுதான். அதுக்காக அவங்கக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்றது எங்களோட ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. ஸோ ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பிக் பாஸ் உடைய நம்ம அல்டிமேட் வரும், அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பேசுவோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து. ஆமாங்க, நம்ம வீடியோவில் சும்மா இருக்கக்கூடாது, உங்களோட கனெக்டில் இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக அப்பப்போ ஏதாவது ஒன்று போடுறோம், கொஞ்சம் பாருங்கள். அதில் ஒரு சில பாடல்கள் மூலமாக உங்களை கனெக்ட் பண்ணிக்க பார்க்குறோம். குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. நம்ம இப்படி தான் பேச முடியும். கண்டிப்பாக ஒரு நாள் கெட் டுகெதர் வைக்கிறோம், எல்லாம் மீட் பண்ணுறோங்க. தேங்க்யூ.